நீண்ட நெடிய நடைப்பயணங்களை கடந்த காலங்களிலே செய்தார். இந்த முறையும் நான் ஒரு நடைப்பயணத்திற்கு புறப்படவிருக்கின்றேன். அதனை வாழ்த்துவதற்கு நீங்கள் திருச்சிக்கு வர வேண்டும் என்று அண்ணன் வைகோ அவர்கள் அழைத்தார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உடல் சுகவீனம் அடைந்திருந்ததனால நான் செல்ல முடியவில்லை. ஆனாலும் கூட அவர்களுடன் சேர்ந்து நடந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோழர்கள் சொன்னார்கள், வயதுதான் 82, ஆனால் அவருடைய நடையோ 16 வயது என்று குறிப்பிட்டார். அண்ணன் வைகோ அவர்களுக்கு ஈடு கொடுத்து, அந்த நடையில தான், கொள்கையில இல்லை, ஈடு கொடுத்து நடக்க இயலாத சூழல் எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. தினமும் இதற்காக நாங்கள் பயிற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிட்டார். அந்த அளவுக்கு உடலையும் பேணி கொள்கையும் சிதறாமல் உண்மையிலேயே திராவிட இயக்கத்தினுடைய போர்வாளாக களங்கண்டு வரக்கூடியவர் நம்முடைய மாமா வைகோ.